எல்லாருக்கும் என்னதான் சொன்னாலும் ஏற கேஸ் திருந்தார கேஸ். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரங்க கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள். அல்லேலூயா. எனக்குலாம் பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். நான் பலிபெடுத்தது உண்மையதான் சொல்றேன். அல்லேலூயா. சில விஷயங்களை ஃபேமிலியில் ஷேர் பண்ணாத விஷயங்களை நாங்கள் தனியாக பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப டீப்பாக பேசுவோம். அது எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு. அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு எடுத்து நான் கூட தான் பார்க்குறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பாட்டை சந்தோஷமாக பாடுவோம். ஒரு வேளை உங்களுக்கு எல்லோரும் எலும்பி நிற்போம். ஏன்னா சில அந்த மெசேஜ் கேட்கல ஒரு மணி இல்லைன்னா அந்த மெசேஜ் மண்டைக்கு ஏறாது. அதை பேச எனக்கும் சரி இருக்காது. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் ஒப்பு கொடுப்போம் நம்ம, அவ்வளோதான். அல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்கணும், கசப்பெல்லாம் மாறணும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பெரிய விஷயங்க. 2 பேரும் குடும்பத்தில் மேய்க்கிறதே பெரிய விஷயம். 40-50 பேர் சபை நடத்துறதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், விட்டு தான் நிற்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புது பாட்டு பாடுமா? பெரியவங்க ஏற்றுக்கு வரான்னு தெரியல, சின்ன பிள்ளைங்களுக்கு வானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஈஸ்டில் பாஸ்டர் சொன்னாங்களே, ஆபிரகாம் போல் ஈஸ்டில், வெஸ்டில், நார்த்தில், சவுத்தில் எல்லா திசையிலையும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பெருகினார். நேற்று அழகாக நம்ம பார்த்தோம். அப்படி தானே? வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு நீ பெருகுவாய். நீ ஆபிரகாம் ஒருவனா தரிசனம் பார்த்தாரு. அவன் சந்ததிக்கு கர்த்தரை போதிச்சனால அந்த கானானை பிடிச்சே ஆகணும்னு ஒவ்வொரு சந்ததியில விதைக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தனா இருந்தா 11 பேரா எகிப்துக்கு போறாங்க. 11 பேர் எப்படி 400 பேரா மாறுது. 400 அடிமைத்திருந்த 30,000 மாறுது. 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், அப்படின்னு சொல்லி அவங்க பெருகிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அத்தனை பேர் பெருகினாலும் அடிமையா இருக்கிற வேலையில் ஒருத்தன் கூட கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போவான்னு சொன்னாரே, கொண்டு போகலன்னு யோசிக்கல. நம்மளுக்கு எப்படி நல்லா வேலை செய்யணும். அடிமைனா நீங்கள் பயப்படாதீங்க, வேலை ஓவராக செய்வோம், அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் கிடையாது. பாலிடிக்ஸ். அல்லேலூயா. கடினமாக வேலை வாங்குவாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு கறி சாப்பிட்றதும் கொமட்டிக்காய் சாப்பிட்றதும் அந்த வேலைக்கு ஏற்ற சாப்பாடை சாப்பிட்டவங்க உடம்பு முறிகிறது. அல்லேலூயா. இன்னொன்று சொல்லுவேன், அடிமைனா உடம்பு ஃபிட்டாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்யலான்னா உடம்பு எப்படி இருக்கும்? தொப்பெல்லாம் போட்டு கொலன்னு இருக்கும். நல்ல வேலை செய்கிறவனுக்கு உடம்பு உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவங்கள தயார்படுத்துறாரு எகிப்துல. சொல்லுங்க, கர்த்தர் தயார். திரள் சேனையா எழுமனத்தான் எல்லா எரிகோ எல்லாருக்கும் பயம் வரும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரும் காலையில் அதிகாலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மாடா உழைக்கலாம். அதுக்கேற்ற சாப்பாடும் சாப்பிட்றாங்க. உடம்பெல்லாம் கம்பா இருக்கு. அல்லேலூயா. இதை பார்த்தா பார்வோனுக்கு பயம் வந்துட்டு, இனி விட்டா இவங்க யோசிப்பு அறியாத பார்வோன் நினச்சிங்க. பார்வோன் மன்னர்கள் ஒரு அரசருடைய பெயர் மாதிரி. அல்லேலூயா. அப்படி அடுத்த ஜென்ரேஷன் பார்வோன் வரும்போது இவங்களை பார்த்து பயப்படுறான். இவங்க எதிரி நாட்டோட சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நாட்டை என்ன பண்ணிடுவான்? துவம்சம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இவனை அப்படி நினைக்கும் போது தான் கர்த்தர் மோசையை சொல்றாரு. மோசே பார்வோன்ல வளர்ந்தாலும் எப்படி வளர்றாரு? அங்க எபிரேயன் தெரிஞ்சுதான் வளர்க்குறாங்க. மோசே வளர்ந்து பெரிய தெரியுது, நம்ம இனம் இது இல்லை, கர்த்தரோட இனத்தோட சேரணும்னு சொல்லி மாம்சத்துல முயற்சி பண்றான், கொலை பண்றான். அப்புறம் ஓடி போறோம். அல்லேலூயா. எகிப்து சட்டத்துப்படி கைது பண்ணிட்டாங்கன்னா 40 வருஷம் எங்க இருக்கணும்? ஜெயிலில் இருக்கணும். 40 வருஷம் ஜெயிலில் இருந்தால் எப்படா எங்களை மீட்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிடுது. அல்லேலூயா. அப்படி ஓடின மோசையை கர்த்தர் அழைக்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மெசேஜில் நான் ஷார்ட்டா சொல்றேன். அல்லேலூயா. மோசேக்கு பேர் வச்சது ஒரு பார்வோனின் தாய். அன்னையரை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நேற்று யாரும் சொல்லிங்களா? அன்னையர்கள் தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க, சகோதரிகள் இருக்கீங்க. நேற்று தானே, இன்னைக்கா? சந்தோஷம். அப்போ பாருங்க, மோசே வளர்த்ததும் ஒரு வளர்ப்பு தாய், ஒரு தாய். அல்லேலூயா. ஆனால் எபிரேய தாய் கிடையாது, நல்ல இனம் கொண்ட ஒரு பார்வோனின் ராஜகுமாரத்தி. அல்லேலூயா. அடிமை வம்சம் தெரிஞ்சு எடுத்து அவனை வளர்க்கிறார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. மோசே வளர்த்தது ஒரு தாய். அந்த தாயும் கொண்டே வளர்க்க வைக்கிறார் கர்த்தர். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். அந்த திட்டம் நிறைவேற பாருங்க. ஆபிரகாம் மரித்து போயிட்டாரு. ஈசாக்கு அதை தலைமுறையாக சத்தியத்தை போதித்து இந்த கானானை நீங்க என்ன பண்ணணும்? பிடிக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கு. இப்போ நீங்க திட்டம் போடுவோம். உங்களை ஆபிரகாம் நினைக்கீங்க, உங்க சந்ததி நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இனி 50 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடாது. நம்ம போய் சேர்ந்தாலும் நம்ம தலைமுறை உலகத்தை கலக்கிறவர்களாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க?
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றான்? ஆபிரகாமுக்கு அந்த பெரிய தரிசனம் இருந்தது. அதனால தான் சொல்றான், நீ கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது, எண்ணத்தோட பண்ணி. யூதர்களுக்குள்ள பெண் இல்லையா, 12 கோத்திரத்துக்குள்ள பெண் இல்லையா? ஏன் சொன்னா அந்த உணர்வு ஒரே உணர்வா இருக்கணும். அல்லேலூயா. மற்ற ஜாதிகள் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க விக்கிரகத்தை, வேற ஒன்றும் இல்லை, நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. ஆண்டவர் பிள்ளைங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். விக்கிரகத்தை வணங்குற பெண்ணை கொண்டு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசுவை விட்டு யெகோவா தேவனை விட்டு விக்கிரகத்தை வழிபட பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் கர்த்தர் சொன்னார், நீங்க எல்லாமே தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப ஏன் சொன்னா இந்த லக்கு நிறைவேறணும், கானான பிடிக்கணுங்க ஒரே நோக்கத்தோட தான் கர்த்தர் சொன்னாரு, நீ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா, என் பாதைகள் நன்மையால் நிரம்பிடு ஓடிடுது. என் பாதைகள் நன்மையால், சின்ன வரிதான் படிச்சுக்கங்க சேர்ந்து. அல்லேலூயா. என் பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. லெபனான் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க வளரணும், செழிக்கணும். சொல்லுங்களேன், இப்படி இருக்க கூடாதுங்க. இன்னைக்கு நீங்க உங்க சந்ததியை கஷ்டப்பட்டு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்கன்னா இதை விட அடுத்த ஸ்தானத்துக்கு உங்க சந்ததி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வரையும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. என் பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. லெபனான் கேதுரு போல வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன். லெபனான் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். காலம் இது காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் காலம் வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. விசுவாசத்தோடு இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. காலையும் மாலையும் மதியமெல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுதே. காலையும் மாலையும் மதியமெல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுதே. நினைச்ச நன்மையெல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கை கூடி வருது. நினைச்ச நன்மையெல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கை கூடி வருது. காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம்.
பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது. என் பாதைகள் சொல்லுங்க, என் பாதைகள் நன்மையால், என் பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது. ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில் நன்மைகள் குவிதிடுது. சரிதிடுது, சரிது ஓடிடுது. என் பாதைகள் நிரம்பிடுது, ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில் நன்மைகள் குவிதிடுது. சரிதிடுது, சரிது ஓடிடுது. லெபனோன் தேடுது போல் வளர்ந்திடுவேன். நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். லெபனோன் தேடுது போல் வளர்ந்திடுவேன். நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். இது ஆச்சரியம். நல்ல கரங்களை கட்டி இது ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. 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 கிழக்கில மேற்கில தெற்கில வடக்கில, கிழக்கில மேற்கில தெற்கில வடக்கில, எல்லா திசையிலும் என் நேரத்திலும் ஆச்சரியமே. ஆச்சரியமே. காலம், காலம் நம்மை வியந்து பார்க்கும் காலம். காலம் இது நம்ம காலம், நம்மை வியந்து பார்க்கும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து பார்க்கும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து பார்க்கும் காலம். காலம் இது நம்ம காலம், நம்மை வியந்து பார்க்கும் காலம். காலம் இது நம்ம காலம், நம்ம வியந்து பார்க்கும் காலம். இதோட கரங்களை உயர்த்தி இது ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. இது ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. உங்க சத்த எழுபடு சொல்லுங்க. இது ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, திறக்கின்ற நேரம். விசுவாசத்தோடு இது ஆச்சரியம். காலமே, புது வாசல்கள். இது ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள். இது ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள். நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் உற்சாகமாய். ஆச்சரியத்தின் காலம், புது நன்மைகள் திறந்திடும் நேரம். மற்றவர்கள் நம்மளை வியந்து பார்க்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களா என்று பார்த்த கண்கள் வியந்து பார்க்கிற காலத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிச்ச நல்ல கரங்களை தட்டி, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள். இது ஆச்சரியம். தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள். ஆம் தகப்பனே, புது வாசல்ல திறக்க போறதுக்கா ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.